6 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு பிராக்டிக்கல் எஸ்யூவிங்க சப்போர்ட் மீட்டர் கேட்டகரிக்கு வரக்கூடிய ரினால்ட்டோட கைகர். இந்த வெஹிக்கிளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரினால்ட் கைகர் இந்த 6 லட்ச ரூபா பட்ஜெட்லயே பேஸ் வேரியன்ட்ல இருந்து 16 இன்ச் வீல்ஸ், 405 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ், அது மட்டும் இல்லாம 205 mm இருக்க வகையில கிரவுண்ட் கிளியரன்ஸ், இது மட்டும் இல்லாம எக்ஸ்டீரியர் லுக் வைஸ் பாத்தீங்கன்னா சைடுல எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷ்ல பேட்ஜிங், ஓஆர்எம்ஸ், ரூஃப் ரைல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆஸ்தெட்டிக் விஷயமாவும் கொடுத்து இந்த செக்மெண்ட்லயே ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளா ரினால்ட்டோட கைகர் இருக்கு. ஸோ இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா நமக்கு 4 வேரியன்ட் வரும். RXC, RXL, RXT அண்ட் RXZன்னு சொல்லிட்டு பேஸ் 2 வேரியன்டான RXC அண்ட் RXL இது ரெண்டும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் சைட் பை சைடு என்னெல்லாம் டிஃபரன்ஸ் வருது, அதோட பிரைசிங் டீடைல்ஸ் தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் ஆட்டோமொபைல்ஸ் ரினால்ட் ஷோரூம் தாங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கவங்க ரினால்ட் கார்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ லுக் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பாக்குறதுக்கு ரொம்பவே பெருசா தாங்க தெரியுது. ஸோ ஆன் ரோட் பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இதோட வீல் பேஸ்னு பார்க்கும்போது 2500 mm இதோட வீல் பேஸ் வருது. ஸோ அண்டர் 4 மீட்டர் கேட்டகரிங்கவும் நெக் டு நெக் இதோட டிசைனிங்கை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போனட் நல்லாவே ஹை ஸ்டாண்ட்ஸ் ஆன போனட்டுங்க. நமக்கு உள்ள பாத்தீங்கன்னா இந்த பேஸ் 2 வேரியன்ட்ல டிரைவர் சீட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, இருந்தாலுமே போனட் நல்லாவே விசிபிளா இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர் ரெண்டும் நல்லாவே விசிபிளா இருக்கு. டிரைவர் சீட்ல இருந்து பார்க்கும்போது நல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸான போனட்டா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய லைட்டிங் செட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாலஜன் யூனிட்டா தான் வருது. ஸோ கீழே வந்து ஒரு லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் யூனிட்டா வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் பிளஸ் இண்டிகேட்டர் வந்து இதுலயே நமக்கு இன்டகிரேட்டரா வந்திருக்கு. பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு டிஆர்எல்ஸ் வந்ததுங்க, எல்இடி டிஆர்எல்ஸ் தான் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரினால்ட்டோட லோகோ பாத்தீங்கன்னா சென்ட்ரா குரோம் பினிஷ்ல பெருசா ரெண்டுலயுமே இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க RXCக்கும் RXLக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஃபேஸியா பொறுத்த வரைக்கும் RXCல வந்துட்டு இந்த இடம்லாம் கம்ப்ளீட்டா பிளாக்ல வந்திருக்கும், இதுல பாத்தீங்கன்னா குரோம் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல தான் வந்திருக்கு. கிளேடிங்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நீங்க RXT, RXZ டாப் 2 வேரியன்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல அந்த ஸ்கிட் பிளேட்ஸ் வர மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 2 வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த குரோம் லைன்ஸை தவிர ரெண்டுமே ஃப்ரண்ட் ஃபேஸியா சேமா தான் இருக்கு. நமக்கு சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் 3991 mm லென்த் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இது. வீல் ஆர்ச், அண்டர் பாடி கம்ப்ளீட்டா நமக்கு வந்து பிளாக் கலர் கிளியரிங் டிராவலா இருக்கு. போத் பேஸ் வேரியன்ட் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய RXL ரெண்டுலயுமே வந்து அந்த பிளாக் கலர் கிளியரிங் டிராவலா இருக்கு. ரெண்டுக்கும் சேமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைட்ல இருக்கக்கூடிய பேட்ஜிங் பிளஸ் ஓஆர்எம்ஸ் எல்லாமே அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் இதுல வர மாதிரி ரெண்டுலயும் நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ரைல்ஸும் பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேரியன்ட் ரெண்டுலயுமே வந்துருது. RXCக்கும் RXLக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன சைடு வைஸ் ரெண்டுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வீல் கவர்ஸுங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு 16 இன்ச் வீல்ஸ் தான், 195/60 ப்ரொஃபைல் டயர்ஸ். அதுல வந்து நமக்கு வீல் கவர்ஸ் வராது, சென்ட்ரு கேப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான வீல் கவர் நமக்கு கொடுத்துருக்காங்க RXL வேரியன்ட்ல. அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓஆர்எம்ஸ் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிளா வரும். இதுவே பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்டா தான் இருக்கும். உள்ள வந்து லிவர் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவதா இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது டோர் ஹேண்டில்ஸுங்க. ஸோ டோர் ஹேண்டில்ஸ் வந்து இந்த பேஸ் மாடலான RXC வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு நார்மல் பிளாக் கலர்ல கொடுத்துருப்பாங்க. இதுவே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேரியன்ட்ல பியானோ பிளாக் ஃபினிஷ்ல நமக்கு வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சைட் டோர்ஸ்ல வரக்கூடிய இந்த ஸ்டிக்கரிங். ஸோ இதுல வந்து பேசிக்கா பிளெயின் பாடி கலர்லயே இருக்கும். பட் RXL வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கிளேடிங் மாதிரியான ஸ்டிக்கரிங் செட்டப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு இந்த பி பில்லரும் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ரிமோட் பண்ணியிருக்காங்க. இதுவே நமக்கு RXC வேரியன்ட்ல அது வராது. ஸோ இதெல்லாம் தான் சைட் வைஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் RXCக்கும் RXLக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா டெயில் செக்ஷன். ரினால்ட் கைகர்ல எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா அதோட டெயில் செக்ஷன் தாங்க இருக்கும். ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ நமக்கு இந்த டெயில் லைட்ஸ் எல்லாமே எல்இடி டெயில் லைட்ஸ் தான், நல்லாவே எம்போஸ் ஆகிற மாதிரி ஒரு டெயில் லைட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இந்த டெயில் கேட்ல வந்து நமக்கு இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் ரைல்ஸ். ஸோ இதெல்லாமே நல்ல ஸ்போர்ட்டியர் லுக்ல போற மாதிரி இதோட இந்த ரியர் ஸ்பாய்லர் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. சென்ட்ரா வந்து நமக்கு பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலமே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கிளேடிங் ஒரு கிரிப் இருக்க மாதிரி அந்த ஸ்போர்ட்டி லுக்கு கொண்டு வருவதற்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு நமக்கு. நீங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா RXL வேரியன்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு ஷார்ப் ஆண்டனா வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சென்டரா இருக்கக்கூடிய ரெனால்ட் லோகோல வந்து ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துறாங்க. கீழே கைகரோட பேட்ஜிங் வந்திருக்கு.
இதுவே நீங்கள் பேஸ் வேரியண்ட்னா RX-C வேரியன்ட் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ரியர் ஸ்பாய்லர் செட்டப்லாம் நமக்கு சேமாகவே தாங்க இருக்குது. என்ன மிஸ் ஆகுதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இந்த மாடல் நமக்கு வராது, ஷார்ப்னு ஆண்ட்னா வராது. மற்றபடி எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸும் பார்த்தீங்கன்னா 3 பார்க்கிங் சென்சார்ஸ் தான் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர் செட்டப்பு அண்ட் பிளாக் கலர் பம்பர்ஸ் இதெல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்குது. அதே மாதிரி ரியர் டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர்ஸ் இதெல்லாமே இந்த 2 வேரியண்ட்லையுமே நமக்கு வரது கிடையாது. அதுபடி லுக் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே எலக்ட்ரிக் டெயில்கேட் ரேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கைகர் மாடலை பொறுத்த வரைக்கும். அண்ட் 405 லிட்டர் இருக்க வகையில் ஒரு பூட் கெப்பாசிட்டி இருக்குது. நல்லாவே பெரிய ஒரு பூட் கெப்பாசிட்டி தாங்க இது. ப்ளஸ் இந்த RXL வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ட்ரே வந்துடுது. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹூக் மட்டும் கொடுத்துருக்காங்க, லைட் ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. சேம் நமக்கு RX-C வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா அதே தான், சைடில் வந்து ஹூக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பார்சல் ட்ரே இதில் நமக்கு வராது. மற்றபடி சேம் 405 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பூட் கெப்பாசிட்டி தான் இது. அந்த பார்சல் ட்ரே இல்லாமல் பார்க்கவும் நமக்கு இன்னுமே ஒய்டாக நல்லா பெருசாக தெரியுதுங்க. ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டரில் தான் நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 14 இன்ச்சு வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டா. இதில் காரோட வரது பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து 16 இன்ச் வீல்ஸ் வரும். பட் ஸ்பேர் வீலை பொறுத்த வரைக்கும் 14 இன்ச்சு வீல்ஸ் தான் நம்ம கொடுக்குறாங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. 40 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 205 mm இருக்க வகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே ஒரு லார்ஜ் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல்னு சொல்லலாம் இதை. ஸோ நம்ம ஊர் ரோட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்றவாறு நல்லாவே ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் செட்டப்ங்க இது. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் RX-C வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருதுங்க, ஒயிட்டு, சில்வர் அண்ட் பிளாக். இதுவே RX-L வேரியன்ட் போறீங்கன்னா இந்த 3 கலர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு கேப்சிகன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் வேரியண்ட்டும் நமக்கு வருது. ஸோ RX-C பொறுத்த வரைக்கும் 3 கலர் ஆப்ஷன், RX-L பொறுத்த வரைக்கும் 4 கலர் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 லிட்டர் 3 சிலிண்டர் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய இன்ஜின் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. மேக்ஸிமம் 72 ஹார்ஸ் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து போனட்ல பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் பிளாடிங் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரேஷன்ஸ் இன்ஜின் சவுண்ட்லாம் அரெஸ்ட் பண்ணுற வகையில். ஸோ இன்ஜின் கேபினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு பெரிய கேபின் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஹை ஸ்டான்ஸான போனட்டு, லென்த்துமே ஜாஸ்தியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போனட்டில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைபரில் எல்லாமே நம்ம பார்த்த அந்த இன்ஜின் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போதுமான லெவலில் இருக்குங்க நமக்கு. ஸோ இந்த இன்ஜின் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்கனால இன்னொரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வண்டி பெரிய வண்டி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவர் கன்சம்ஷன் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டார்க்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு போதுமான லெவலில் இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 20+ கிளைம் பண்ணுறாங்க ரெனால்ட் சைட்லேருந்து. பட் நமக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 14-15, ஹைவேஸ் எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு 17 18 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த ரெனால்ட் கைகரோட ரியர் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ டோர் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% நமக்கு ஓப்பன் ஆகுது. இங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ நேராக உள்ள உட்கார முடியுது. கொஞ்சம் டவுன் பொசிஷனாக தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ரைட் பெஞ்ச் டைப்புன்னு சொல்ல முடியாது. கம்ஃபர்டபுளுக்காக லைட்டாக ஒரு இன்க்ளைன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க சீட்டில். ஸோ நல்லாவே இருக்குது, சீட்டில் உட்காரதுக்கு நல்லாவே இருக்குங்க நமக்கு. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான், நல்லா சாலிடாக இருக்க மாதிரியான ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பேனா பிளாக் ஃபினிஷ்லாமே ட்ராவல் ஆயிருக்கு. இந்த 2025 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்தே 4மே நமக்கு பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வருது RX-C வேரியண்ட்லேருந்தே. ஸோ அதனால் அதுக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் செட்டப்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. மற்றபடி டோர் ஓப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் செட்டப் தான். ஸோ இங்கிரஸ் பார்த்துருப்பீங்க. இதோட நீ ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே எனாமர்ஸான ஒரு நீ ரூம்ங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். அந்த லெவலில் எனக்கு நல்லாவே ஒரு எனாமர்ஸான நீ ரூம் இருக்கு, லெக் ரூம் இருக்கு. அண்டர்டை சப்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு அண்டர்டை சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த SUV டிசைனுக்கும் நமக்கு ஹெட் ரூமும் நல்லாவே இருக்கு. மற்றபடி சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். குஷன்லாம் நமக்கு ஓகேவா இருக்கு. ஹெட்ரஸ் வந்து ஃப்ரண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் வந்து ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான். அண்ட் வேற எதுவும் ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாதுங்க. கேபின் லேம்பு ஃப்ரண்ட்ல மட்டும் தான். ரியர் கேபின் லேம்ப்ஸ் வரல இந்த RX-C வேரியண்ட்ல. ரியர் AC வென்ட்ஸும் வரல. ஒரே ஒரு 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஃபிளாட்டான ஒரு ஃப்ளோரா போயிருக்குங்க. ஸோ 3 பேருமே உட்கார முடியும். லீனா இருக்காங்கன்னா 3 அடல்ட்ஸ், இல்லை கொஞ்சம் ப்ராடா இருக்காங்கன்னா 2 அடல்ட் ஒரு சைல்டு, அந்த மாதிரி 3 பேர் தாராளமாக அக்கர்மெண்ட் ஆக முடியும். மறுபடியும் மேகசின் ஹோல்டர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வரல. ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வரல நமக்கு. ஸோ அந்த பேஸ் மாடலில் சைடு ஹேண்டில்ஸுமே இல்லை. ஸோ ரொம்ப பேசிக்கான ஒரு செட்டப்பாக தான் இருக்கு. கம்ஃபர்டபுள் சீட்டோட கம்ஃபர்டபுள் உட்காரதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸ் வைஸ் நல்லா இருக்கு. அந்த RX-L வேரியண்ட்ல பார்க்கலாம். ஸோ RX-L வேரியண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியானோ பிளாக் ஃபினிஷ்ல டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனிங் சேம் 70 டிகிரி ஓப்பனிங்கு. இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. ஸோ அது சொன்ன மாதிரியே தான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்குது. நீ ரூம், லெக் ரூம் எல்லாமே நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ சீட்டிங் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேம் தாங்க. அதுபடி கம்ஃபர்டபுள் ஃபீச்சர்ஸ் வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் ஹேண்டில்ஸ் நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ரியருக்கான செப்பரேட் AC வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த AC வென்ட்ஸோட நாப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் ஃபினிஷ் டச்சஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் இன்னும் ப்ரீமியம்னஸாக நமக்கு காமிக்குது. AC வென்ட்ஸ் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ரியரில் செகண்ட் ரோவில் உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் AC வென்ட்ஸ் கொடுத்துருக்குது. மற்றபடி இந்த பேனா பிளாக் ஃபினிஷ் நமக்கு சேமாக தான் போயிருக்கு.
பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துருது இதில். அண்ட் டோர் ஓப்பன்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இருக்க 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ட்வீட்டர்ஸ் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கு. அண்ட் பவர் சாக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் 12 வோல்ட் சாக்கெட் தான் இதுலையும் வருது. யூஎஸ்பி போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, 12 வோல்ட் சாக்கெட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப் வந்து ஃப்ரண்ட்ல தான் இந்த வேரியன்ட்லையுமே, ரியரில் கேபின் லேம்ப்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஹேண்டில்ஸ் ரியர் ஏசி வென்ட்ஸ் இது நமக்கு அடிஷனலாக வருது, மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது ரெண்டையும். ஸோ அடுத்ததான் RX-e வேரியன்ட்டோட ஃப்ரண்ட் ரோ நம்ம போய் பார்ப்போம் என்ன மாதிரி செட்டப்பில் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன், இன்டீரியரோட கலர்ஸ். ஸோ இன்டீரியரோட கலர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட்லையுமே கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் கலர் செட்டப்பில் தாங்க இருக்குது, ஃபுல் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சீட்டோட இன்க்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. என்னோட சீட் ஹைட்டுக்கு தான் நான் வச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா கூட இன்னும் கூட பின்னாடி தள்ளிக்கலாம். இந்த லெவலுமே பின்னாடி நல்லாவே ஒரு ஸ்பேஸ் தான் கிடைக்குது நமக்கு. இந்த 2 வேரியன்ட்லையுமே RX-e RXL ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃபிக்ஸட் சீட்ஸ் தான். ஃபிக்ஸட் சீட்ஸாகவே இருந்தாலும் RXL வேரியன்ட்ல நமக்கு ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. அதனால அதில் இன்னுமே கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங் பொசிஷன் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. பட் இந்த RX-e வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் தான். ஸோ நமக்கு ஸ்டேரிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இந்த ஒரு பொசிஷன்லாம் நம்மளால உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஹைட்டாக இருக்கவங்க ஓட்டுவாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கும். ஒரு ஷார்ட் 5.5 5.6 அந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் ஓட்டுற போது ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த RX-e வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அட்ஜஸ்டப் தான், எலக்ட்ரிக்கல் கிடையாது. ஸோ அதுக்கான லிவர்ஸ் இங்கே வந்துருது. அண்ட் இந்த டோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேனா பிளாக் ஃபினிஷ் எல்லாமே ட்ராவல் ஆயிருக்கு. பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ் இங்கே இருக்குது. இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்டேட்டில் 4 பவர் விண்டோஸ்னு சொல்லியிருந்தேன். எஸ் 4 பவர் விண்டோஸ் தான். பட் டிரைவரால் இந்த ஃப்ரண்ட் 2 மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ரியருக்கு செப்பரேட்டான பட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பேசஞ்சர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்து 2025 அப்டேட்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் லாக்கோட வரக்கூடிய ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, இம்பேக்ட் சென்சிங் லாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருது நமக்கு. மற்றபடி ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. டிரைவருக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஹெட்லைட்கான லெவல் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் அட்ஜஸ்டர் வந்து இங்கே வந்துருக்கு. ஸோ டேஷ்போர்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக பிளாக் செட்டப் தான். ரூஃப் வந்து நமக்கு அந்த ஒரு கிரே கலர் ஃபினிஷில் போயிருக்கு. நல்லாவே ஒரு ஹை மவுண்டடான ஒரு சென்ட்ரல் கன்சோல் நமக்கு போயிருக்குங்க இங்கே. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே மேலே வர மாதிரி இருக்கு. லிவர்ஸும் டிரான்ஸ்மிஷன் லிவரும் நல்லா மேலே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் கம்ஃபர்டபுள் வைஸ் நம்ம உட்காந்து ஓட்டும் போது நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இதே நீங்க டாப் வேரியன்ட் போறீங்கும் போது RX-t RXZ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெக்லைனிங் மாதிரி க்ளோஸ்டா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த RX-e அண்ட் RXL ரெண்டுலயுமே வந்து இந்த கொஞ்சம் ஓப்பனிங்கா தான் இருக்கு. மற்றபடி ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பேசிக்கான செட்டப்ல தான் இருக்கு. ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ், பேனா பிளாக் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் எல்லாமே இல்லை. சென்ட்ரா லோகோ மோட்டர் நமக்கு குரோம் வித் பேனா பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேனா பிளாக் ஃபினிஷ்ல டிராவல் ஆயிருக்கு ஒரு லைன் ஏசி வென்ஸுக்கு. சென்ட்ரல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஃபோர்டைன்மெண்ட் வச்சுக்கலாம், ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் வரும். அண்ட் ஏசி வென்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஹசார்டு, சென்ட்ரல் லாக் அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் சுவிச்சஸ் எல்லாமே வந்துட்டு மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் பண்ணி. ஸோ இது வந்து டாப் வேரியன்ட் போறீங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் எல்லாமே இருக்கும். பட் இந்த பேஸ் 2 வேரியன்ட்லயுமே அது இல்லை. இந்த இடத்துல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒரு வைட் எனஃபா தான் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஷன்ஸும் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, IRVMஸும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான IRVM தாங்க, டே நைட் IRVM இல்ல. அண்ட் சன்ரைசஸ் எல்லாமே பேசிக் தான், மிரர்ஸும் கிடையாது நமக்கு. லைட்டை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல மட்டும்தான் ஒயிட் லைட்டாவே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன், எல்லோ இல்லாம ஒயிட்ல இருக்காது. ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த RX-e வேரியன்ட்ல இவ்வளவுதான், ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து RXL வேரியன்ட் எந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அதில் போய் பார்க்கலாமாங்க. அடுத்து RXL வேரியன்ட்டோட ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கிரஸ் பார்த்தீங்கன்னா சேம் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கு. டிரைவர் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் இல்லை நம்ம நிறைய சொன்ன மாதிரி. பட் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு வந்து டில்ட் பண்ணிக்க முடியும், டெலஸ்கோபிக் கிடையாது, பட் டில்ட் உண்டு. ஸோ நல்லா ஹைட்டா இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டோர்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வெஹிக்கல்ல எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவர்ஹேம் வந்துருது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் 4 பவர் விண்டோஸ் 4 டிரைவரால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு வந்துருது. ஸ்பீக்கர்ஸ், ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ், பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் பாட்டில் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இதுல. அதுபடி டிரைவருக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா சேம் ஹெட்லைட்கான லெவல் அட்ஜஸ்டர் மட்டும் தான் இதுலயும் நமக்கு வருது. ஃபியூல் ஓப்பனர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வெஹிக்கிளுமே நமக்கு இந்த இடத்துல ஃபியூல் ஓப்பனர் வந்துருது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா RXL வேரியன்ட்டோட இன்டீரியர்ல இருக்கும். நம்ம இதோட டேஷ்போர்டும் பாத்தீங்கன்னா நிறையவே வித்தியாசங்கள் வந்து நம்ம RX-ல இருந்து இதுல நம்மளால பார்க்க முடியுதுங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்கே எடுத்துக்கிட்டாலும் கம்ப்ளீட்டா ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸோட இந்த பேனா பிளாக் ஃபினிஷோட வரக்கூடிய ஒரு பிரீமியமான ஒரு ஸ்டேரிங் செட்டப்பா இந்த RXL வேரியன்ட் நமக்கு வந்திருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இந்த சென்ட்ரல் கன்சோல் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒய்டான ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு லெவல்ல
ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2025 அப்டேட்ல இருந்து இந்த செகண்ட் வேரியன்ட்ல இருந்து நமக்கு ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம குவிட் டிரைவர் அதோட இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே பார்த்த மாதிரி அந்த எக்கோ ஸ்கொயர் டிரைவிங் எக்கோ ஸ்கொயர் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் போன் இன்டர்வேஷன், ஸோ ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயோட சப்போர்ட்டும் இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நமக்கு இருக்கு. ஸோ ஒயர்டு தான், ஒயர்லெஸ் கிடையாது. இதுக்கு அடுத்த வேரியன்டான RXC RXZ எல்லாமே ஒயர்லெஸ் வரும். பட் இந்த RXL ஒயர்டா நம்ம கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்துருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ், மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது USB போர்ட். ஸோ இந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி USB போர்ட் நமக்கு இதுல வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரூஃப்ல பாத்தீங்கன்னா இல்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கும். நமக்கு போன்ல நம்ம பேசிக்கும் போது அதுக்கான வாய்ஸ் கண்ட்ரோலுக்கான மைக் வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் IRVM, ஸோ இது பார்த்தீங்கன்னா டே நைட் IRVM நமக்கு வந்துருது. லைட் வந்து நம்ம அதில் பார்த்தா அதே லைட் தான் 8 கலர் LED கொடுத்துருக்காங்க. சன்ரைசஸ்ல பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை, சேமாக தான் இருக்கு. அண்ட் இந்த சென்ட்ரல் கன்சோல்ஸ் எல்லாமே சேமாக தாங்க இருக்கு. ஆம்ரெஸ்டர் வரக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல க்ளவ் பாக்ஸ் எல்லாமே சேம் சைஸ் தான், அதெல்லாம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம அதில் பேசலாம், இதுலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளீட்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. சென்டர் ஒரு MID டிஸ்பிளேவுமே இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குவிட் டிரைவர் எல்லாமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் செட்டப் தான் நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுல நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் நமக்கு இன்பில்ட்டா வருங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 4 வீலும் காமிக்காது. கிட்ட ப்ரெஷர் நம்ம வச்சுக்கிட்டு அது வந்து ஏறும் போது குறையும் போது நமக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கிற மாதிரியான ஒரு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இல்லை அவங்க வச்சிருக்காங்க. அதுவுமே யூசபிலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாமே இதுல கொடுத்துருக்க விஷயங்கள். மற்றபடி சீட்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், ஒரே மாதிரியான சீட்ஸ் தான். RXC RXL ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு அட்ஜஸ்டபிள், ரியர் வந்து ஃபிக்ஸர் தான். ரெண்டுலேயுமே அதே மாதிரியே தான் வருது. அதே மாதிரி ரியர் சீட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபோல்டபிளா தான் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே வருது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய RXT RXZ நீங்க போறீங்க போது 60-40 ஸ்பிளிட் அப்ல வரும். பட் இந்த பேஸ் ரெண்டு வேரியன்ட்ல வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபோல்டபிள் சீட்ஸா தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபீச்சர்ஸ் வைஸ் எந்தெந்த டிஃபரன்ஸ் வருது எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அடுத்து வாங்க அதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் ஓவராலா எது பெஸ்டா இருக்குன்னு எல்லாமே நம்ம பார்க்கலாம். ரெனால்ட் கைகரோட பேஸ் ரெண்டு வேரியன்ட்னா RXC அண்ட் RX, இது ரெண்டுக்கும் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் வருது எல்லாமே நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட பிரைசிங் வரும். ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் RXCயோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 6,15,000 வருது. RXL நீங்க போறீங்க அப்படிங்கும்போது 6,90,000 எக்ஸ்ஷோரூம் ரேட் சொல்றேன். கிட்டத்தட்ட இது ரெண்டுக்கும் எக்ஸ்ஷோரூம் வைஸ் ஒரு 75,000 கூட வருதுங்க. ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு திருச்சியில இதோட ஆன்ரோட் காஸ்ட் RXCயோட ஆன்ரோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7,63,000 அந்த ரேஞ்ச் செகண்ட் வருது. RXL போறீங்க அப்படிங்கும்போது 8,50,000 அந்த ரேஞ்ச் செகண்ட் வருது. இதுல நமக்கு ஆஃபர்ஸ்மே போகுது. ஸோ டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் ஆட்டோமொபைல்ஸ் ஷோரூம் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் பார்த்து வரோம்னு சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ்லேயும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில் இந்த வெஹிக்கிள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,63,000 உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் போக கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7,15,000 7,30 அந்த ரேஞ்சில் இந்த பேஸ் வேரியன்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது பேஸ் வேரியண்ட்டாக சொல்கிற அளவுக்கு நிறையவே ஃபீச்சரோட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து 6 இன்ச் வீல்ஸ்லாம் கொடுத்துக்கிறது. கம்ஃபர்டபுள் வைஸ் ஆன் தி ரோட் கம்ஃபர்டபுள் வைஸ் நல்லாவே இருக்கும். ஏன்னா டிரைவர் எல்லாமே நம்ம பார்த்தா கூட 7 பேர் வச்சுட்டு போகும். ஸோ அப்படிங்கும்போது 7 பேருக்கான ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பேர் தான் நம்ம போகிறோம். அந்த இதுக்கு தாராளமான ஒரு பவர் இருக்கும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி மைலேஜுமே நமக்கு கொடுக்கும். பட் எனக்கு பட்ஜெட் வந்து கன்ஸ்டன்ட் கிடையாது, 8 lakhs above போனாலே எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றதுக்குலாமே அந்த RXL வேரியன்ட் ஒரு பெட்டர் ஆப்ஷனுங்க. ஏன்னா இந்த 2025 அப்டேட்ல நமக்கு ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன்மெண்ட்டோட ரிவர்ஸ் கேமராவும் நமக்கு வந்துருது. அது மட்டும் இல்லாம இந்த RXCல இருந்து நிறையவே ஃபீச்சர்ஸ் அதில் எக்ஸ்ட்ரா வருது. நமக்கு இன்டீரியர் வைஸே பார்த்தாலும் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க. IRVM வந்து டே நைட் IRVM மேனுவலி அட்ஜஸ்டபிளா வருது. அது மட்டும் இல்லாமல் USB போர்ட்டு, மைக், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வருது. இன்ஃபோடைன்மெண்ட் வரவும் நமக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியானோ பிளாக் ஃபினிஷில் நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு இன்கார்பரேட்டடாக அதில் வந்துருது. எக்ஸ்டியர் வைஸும் பார்த்தாலுமே இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வருது. ஸோ ஷார்பின் ஆண்டனா, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORM, அது மட்டும் இல்லாமல் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் கிரில்ல க்ரோம் ஃபினிஷ், டோர் ஹேண்டில்ஸ் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா தான் வருது. ஸோ இந்த ஒரு 1,00,000 ஆன்ரோட் எக்ஸ்ஷோரூம் வைஸ் 75,000 சொல்லியிருந்தேன். ஆன்ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 1,00,000 வரைக்கும் வரும். இந்த 1,00,000 கொடுத்து RXL வேரியன்ட் போகிறது வந்து நல்லாவே அந்த வேல்யூ ஃபார் மணியா இருக்கு. RXL வேரியன்ட் அதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அந்த 1,00,000 ஒருத்தான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் வந்து கன்ஸ்டன்டா அந்த ஒரு 7,7,4 வச்சிருக்கவங்களுக்கு இந்த வேரியன்ட் தாராளமாக போகலாம். பட்ஜெட் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே RXL ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி.